ஓகே, ஹாய் காய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மெகா கேஸில் வந்து ஆப்ரேட்டர் ஒர்க் அதை எப்படி என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஷிஃப்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு வந்தோடனே கம்ப்ரஸர் வந்து கேஸ் லீக்கேஜு ஏதாவது ஆயில் ஸ்பில்லேஜு ஸோ அந்தமாரி ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு கேஸ்கெட் ஸ்டோரேஜ் கேஸ்கெட்டில் வந்து ப்ரெஷர் வந்து லோவாக இருந்தால் அதை ஸ்டார்ட் பண்ணி ஃபில் பண்ணோம். எப்படி கம்ப்ரஸர் வந்து எல்சிபி வெஹிக்கிளோட கனெக்ட் பண்ணுறது, அதோட ரீடிங்ஸ், ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டேட் இப்போ வந்து நான் ஏற்கனவே வண்டி கனெக்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஷிஃப்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது, அதனால் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு என்ன காட்ட முடியாது. பட்டு நான் இந்த வண்டியை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு டெல் பண்ணுறேன். அதேமாரி வந்து இப்போ வண்டி இல்லாதப்போ வந்து ப்ரெஷர் மாற்றி விடணுன்னா நம்மளோட ஹெச்எம்ஐயில் வந்து ஸ்டார்ட் பட்டன் வந்து காட்டின பிறகு தான் 200 மேலே இதான பிறகு தான் நம்ம இது பண்ண முடியும். இப்போ வந்து நான் ரீடிங் எடுப்பேன், வந்து PT1 ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு பேச்சு வந்து ஹை பேங்க் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் ரன்னிங் ஹவர்ஸ் ஒரு ஃபோட்டோ. ஸோ இதை எடுத்துக்கிட்டு அடுத்து கேஸ்கெட்டில் போய்ட்டு ப்ரெஷர் எவ்வளோன்னு செக் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு ஹை பேங்க், லோ பேங்க் எல்லாமே ஓரளவு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இது பண்ண வேணாம். இப்போ வண்டி ஏறிட்டுருக்கு, அந்த லோ பேங்க் இருக்குல்ல, அந்த லோ பேங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ பேங்க் க்ளோஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓஸை வந்து மவுத்தை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வால்வு வந்து டவுன் சைடில் இறக்கணும். இறக்கிட்ட பிறகு இந்த வால்வு ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வால்வு வந்து ஆஃபில் இருக்கிறத இப்படி திருப்பி விடணும். திருப்பி விட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து செக்ஷன் வால்வ் இதை வந்து இப்படி அப்சைட் பண்ணிடணும். அது இப்படி இருக்கும், அதை அப்சைட் பண்ணி விட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். டிஸ்கனெக்ட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து 110 பாரில் இது ஏறிட்டுருக்கு. இது வந்து கம்ப்ரஸர், அது வந்து ஓடோனைசர். கம்ப்ரஸர் வந்து ஸ்மெல் இல்லாமல் வரும், அதுக்கு பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறது அது. இது வந்து ஏர் கம்ப்ரஸர். இது வந்து கம்ப்ரஸரோட டிஸ்பென்சரில் இருக்க ஆக்சுவேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏர் கம்ப்ரஸரோட இது. அது வந்து ஐஎஸ்சிஎல் வந்து இந்தியன், அவங்கள்ட்டேருந்து நம்ம கேஸ் வாங்குகிறோம். ஸோ அவங்கள்ட்டேருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான இது உள்ளே வந்து நம்ம ஓடோனைசர் ஆட் பண்ணுறதுக்கான EB ரூம் அதெல்லாம் இருக்குது, ஸ்டோரேஜ் ரூம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஆப்ரேட்டரோடக்கு ரீடிங் எடுக்கிறது, எல்சி வந்து கனெக்ட் பண்ணுறது, லீக்கேஜ் அந்தமாரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ண. ஸோ இதில் தான் நான் என்னோடய ஷிஃப்ட்டில் டெய்லி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கம்ப்ரஸரை பற்றி வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நான் இது அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இன்னொரு ஜம்போ வந்திருக்கு, 104. ஸோ அடுத்தது அதை கனெக்ட் பண்ணுவேன். நான் வந்து ஜம்போ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறப்ப எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன்.